ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல் பதங்கள் 2-3. இரண்டாம் பதம் தேக்ஷாம் மைரேய தோக்ஷேன விஷமீக்ருத சேதசாம் நிம்லோச்சதிரிவாவ் வேணுனாம் இவ மர்தனம். மொழிபெயர்ப்பு. மூங்கில்களின் உராய்வினால் அழிவு ஏற்படுவதைப் போல சூரிய அஸ்தமனத்தின் போது உண்டான குடிபோதையின் தோஷத்தால் மதிகெட்ட அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது. பொருளுரை. காட்டில் தீப்பற்றி கொள்ளும் அவசியம் ஏற்படும் பொழுது பகவானின் விருப்பப்படி மூங்கில்களின் உராய்வினால் அது நிகழ்கிறது. அதைப்போலவே பகவானின் விருப்பப்படி சுய அழிவு முறையின் மூலமாக யது வம்சத்தினர் அனைவரும் அழிக்கப்பட்டனர். நடுக்காட்டில் மனித முயற்சியால் தீ உண்டாவதற்கு வாய்ப்பில்லை. அவ்வாறே பகவானால் பாதுகாக்கப்பட்டிருந்த யது வம்சத்தை பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. பகவான் அவர்களது அழிவை விரும்பினார். இவ்வாறாக தத் அனுஞாத என்ற சொல்லால் சுட்டிக்காட்டப்படுவது போல் அவர்களும் பகவானின் சொற்படி நடந்தனர். மூன்றாம் பதம் பகவான் ஸ்வாத்மம் ஆயாயா கதிம் தாம் அவலோக்கியச சரஸ்வதீம் உபஸ்பிருஷ்ய விருக்ஷ மூலம் உபாபிச்சத். மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக தமது அந்தரங்க சக்தியினால் தமது குடும்பத்தின் முடிவை முன்னறிந்த பகவான் கிருஷ்ணர் சரஸ்வதி நதிக்கரைக்குச் சென்று ஆச்சமனம் செய்து ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். பொருளுரை. தமது அவதார நோக்கம் நிறைவேறியதும் யாதவர்களாகவும் போஜர்களாகவும் அவதரித்த தேவர்கள் அவரவர் உலகங்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டுமென்று பகவான் விரும்பியதால் மேற்குறிப்பிட்ட யாதவ மற்றும் போஜர்களின் எல்லா செயல்களும் பகவானின் அந்தரங்க சக்தியினால் நிறைவேற்றப்பட்டன. தமது புத்திரர்களாகவும் பேரன்களாகவும் இருந்த அவர்கள் அனைவருக்கும் பகவான் தமது தந்தை பாசத்தினால் முழு பாதுகாப்பை அளித்து வந்தார். பகவானின் முன்னிலையில் அவர்களால் எப்படி அழிவடைய முடியும் என்பது இப்பதத்தில் தெளிவுபடுத்தப்படுகிறது. அனைத்தும் பகவானாலேயே ஸ்வாத்மம் ஆயாயா செய்யப்பட்டன. பகவானின் குடும்ப அங்கத்தினர்கள் அவரது அம்சங்களின் அம்சங்களாகவோ அல்லது ஸ்வர்கலோகங்களைச் சேர்ந்த தேவர்களாகவோ இருந்தனர். எனவே அவர்களை அவரவர் உலகிற்கு அனுப்பும் முன்பாக பகவான் அவர்களை பிரபாச தீர்த்தத்திற்கு அனுப்பினார். அங்கு அவர்கள் புண்ணியங்களைச் செய்து பூரண திருப்தி ஏற்படும் வரை உண்டு அருந்தி மகிழ்ந்தனர். பிறகு அவரவர் உலகிற்கு அவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. இதனால் சக்தி வாய்ந்த யது வம்சம் உலகிலிருந்து மறைந்துவிட்டதென்பதை மற்றவர்களாலும் அறிந்து கொள்ள முடியும். முந்தைய பதத்தில் எல்லா செயல்களும் ஒவ்வொன்றாக பகவானால் ஏற்பாடு செய்யப்பட்டவையே என்ற பொருளை குறிக்கும் அனுஞாத என்னும் சொல் முக்கியமானதாகும். பகவானின் இக்குறிப்பிட்ட லீலைகள் அவரது பௌதிக அல்லது புறச்சக்தியிலிருந்து தோன்றியவை அல்ல, அவரது அந்தரங்க சக்தியிலிருந்து தோன்றியவை ஆகும். எனவே இத்தகைய ஒரு லீலை நித்தியமானது என்பதால் யாதவர்களும் போஜர்களும் குடிபோதையினால் சாதாரண ஒரு சகோதர யுத்தத்தில் மரணமடைந்தனர் என்று ஒருவர் முடிவு செய்யக்கூடாது. இவற்றை மந்திர வித்தைகள் என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா.